ஒரு ஏழை பணக்காரன் ஆவது எப்படி? ஒரு ஏழை பணக்காரன் ஆவதற்கு எடுக்க வேண்டிய முதல் படி என்ன? பணக்காரர்கள் ஏழை மக்களிடமிருந்து எவ்வாறு வித்தியாசமாக சிந்திக்கிறார்கள்? பெரும்பாலான மக்கள் பணக்காரங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அவங்க சாதாரண மக்களை விட கொஞ்சம் வித்தியாசமா அவங்க சிந்திக்கிறாங்க. இந்த வீடியோ பணக்காரங்களோட மைண்ட் செட் எந்த மாதிரி சிந்தனைகள் அவங்கள பணக்காரங்களா ஆக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போறோங்க. இந்த வீடியோ உங்களோட சிந்தனைகளை மாற்றக்கூடிய வீடியோவா இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பணக்காரங்க யாருமே பிறக்கும் போதே அவங்க பணக்காரங்களா இருக்கிறது இல்லைங்க. கொஞ்சம் கம்மியான ஆட்கள் மட்டும்தான் பணக்காரங்களா பிறந்திருப்பாங்க. ஒருத்தவங்க கூடுதல் முயற்சி செய்து பணக்காரங்களா ஆயிருக்காங்க அப்படின்னா அதோட மகிழ்ச்சி அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குங்க. சோ என்னோட மைண்ட் செட்டை மாத்தினா நான் பணக்காரன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டா கட்டாயமா ஆகலாங்க. நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாதுங்க நீங்க பணக்காரன் ஆகுறத. எப்பவும் கோடீஸ்வரர்கள் திங்க் பண்ற விதம் மற்றவர்களை விட வித்தியாசமா இருக்குங்க. அப்படி அவங்களுக்கு தனித்துவமான ஒரு ஹேபிட்ஸ் இருக்கிறதுனாலதான் அவங்க பணக்காரங்களா இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற தனித்துவமான 8 ஸ்பெஷல் பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோங்க. சோ அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா மற்றவர்களை மதிக்கிற பண்பு உங்களுக்கு இருக்குங்க. பணம் அப்படிங்கிறது யார மதிக்கிறாங்களோ அவங்க கிட்ட தாங்க போய் சேரும். நீங்க இப்போ ஒரு இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா உங்களுடைய பண்பு நல்ல விதமா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்கன்னா அவங்க நல்ல விதமா கஸ்டமர்கிட்ட பேசினாதான் கூடுதல் கஸ்டமரை அவங்க வர வைக்க முடியும். நீங்க யோசிக்கலாம், அதாவது அவங்க பணக்காரங்க, அவங்க பிறக்கும் போதே மற்றவர்களை ஈர்க்கிற பண்பு அவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு இல்லங்க. அதாவது அவங்க தொழிலுக்காக அவங்கள செதுக்குறாங்க, மக்களுக்காக தன்னை பிடிச்ச மாதிரி அவங்க மாத்திக்கிறாங்க, அதுக்காக முயற்சி பண்றாங்க. நம்ம நிறைய கோடீஸ்வரர்களோட இன்டர்வியூ பார்த்தோம் அப்படின்னா அவங்க பேசுற விதம், அவங்க நடக்கிற விதம் எல்லாமே நம்மள ஈர்க்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க யோசிக்கலாம், அவங்க பணக்காரங்கள் ஆனதுனாலதான் அவங்களுக்கு அந்த பண்பு வந்துச்சு அப்படின்னு. இல்லைங்க, அவங்க மற்றவர்கள்ட்ட பேசுற விதம் தான் அவங்கள பணக்காரங்கள் ஆக்கியிருக்கு. பணக்காரங்கள் ஆகணும் அப்படின்னா நல்ல பண்புகளை வளர்க்க நம்ம முயற்சி செய்யணுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா நான் ஒரு தனித்துவமானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குங்க. இப்ப பெரிய பணக்காரர்கள், சக்சஸ்ஃபுல் பர்சன் எல்லாருக்கும் நான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்குங்க. எந்த ஒரு விஷயம் கொடுத்தாலும் நான் மற்றவர்கள் விட நான் நல்லபடியா செய்து முடிப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குங்க. இந்த உலகத்துல எனக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு நான் எப்படியும் போயிருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குங்க. நம்பிக்கை மட்டும் இருக்காது, அதை செய்யற வேலையிலும் அவங்க வெளிப்படுத்துவாங்க. நிறைய பேரு அவங்களோட முன்னேற்றத்துக்கு அவங்களே தடை போடுவாங்க. என்னுடைய அப்பா அம்மா ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க, எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல, எனக்கு பணம் சேர்த்து வைக்கல, நான் படிக்கல, என்னோட சூழ்நிலைகள் சரியில்லை, என்னால பணக்காரன் ஆக முடியல அப்படின்னு அவங்களோட முன்னேற்றத்துக்கு அவங்களே தடை போட்டுக்குருவாங்க. ஆனா பணக்காரங்க தன்னோட சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னாலும் எனக்கான ஒரு இடம் கட்டாயமா இருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட ஒவ்வொரு ஸ்டெப்பா அவங்க மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க எடுக்கிற முயற்சிகளும் ஸ்பெஷலான முயற்சிகளா தான் இருக்கும். நானும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு முயற்சி செய்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு நாள் முழுவதும் நீங்க பணக்காரன் ஆகுறதுக்கு எவ்வளவு நேரம் உங்களோட கனவுகளுக்காக நீங்க செலவழிக்கிறீங்க? நீங்க பண்ற வேலை உங்களை பணக்காரன் ஆக்குமா? நீங்க செய்யற காரியம் உங்களை பணக்காரன் ஆக்குமா? நீங்க போற பாதை கரெக்டா, பட் நான் செய்யற காரியம் என்ன பணக்காரன் ஆக்குமா அப்படின்னு நீங்க சிந்திச்சுக்கோங்க. கடின உழைப்பு வெற்றி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திட்டமிடாத உழைப்பு திறமை இல்லாத நிலையை வெளிப்படுத்தும். உங்க கடினமான உழைப்பு உங்க திறமையான திட்டத்தோட ஒருங்கிணைஞ்சு இருக்கணுங்க. சோ உங்களோட திட்டமும் உங்களோட உழைப்பும் உங்களை பணக்காரன் ஆக்குமா அப்படின்னு சிந்திச்சு செயல்படுங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அவங்க அதிக அழுத்தத்தை தாங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்ம எப்பவுமே யோசிக்கிறது பாருங்கன்னா என்ன, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். சோ அதுக்கு பின்னால கடினமான உழைப்பு இருக்கு. சோ நாம எத்தனை பேர் அதிக அழுத்தத்தை தாங்குறவங்களா இருக்கோம் அதை யோசிக்கணுங்க. ஏன்னா பணக்காரங்க அவங்களோட பணத்தை மேனேஜ் பண்றதுக்கு நிறைய அழுத்தங்களையும் அவங்க சந்தோஷமா ஏத்துக்குருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அழுத்தத்துக்கு பின்னால ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு. நாமளும் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா ஒரு சில ஸ்ட்ரெஸ் நம்மளுக்கு வரத்தான் செய்யும். அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அவங்களோட 4வது ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னா ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டாங்க. எப்பவும் யாரும் போகாத வழியில போனோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுலதான் கூட்டம் குறைவாகவும் இருக்கும், பணமும் கூடுதல் வரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யாராச்சும் ஒருத்தங்க ஒரு டீ கடை போட்டிருந்தாங்க அப்படின்னா நம்மளும் போய் பக்கத்துல போய் டீ கடை போட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன்னா நம்மளோட தாட் அப்படி இருக்கும். பணக்காரங்க எப்பவுமே ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவங்க விரும்பவே மாட்டாங்க. ரிஸ்க் எடுக்க அவங்க தயங்க மாட்டாங்க. ஒவ்வொரு ரிஸ்க்குமே கவனத்தோட அவங்க எடுத்து வைப்பாங்க. முயற்சி அவங்கள கரெக்டான ஒரு பாதையில கொண்டு போய் விடும்.
அவங்க பண்றது பாசிட்டிவா இருந்தா என்ன பண்ணலாம், இல்ல நெகட்டிவா இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஃபர்ஸ்டே ஒரு கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் ஆட்டோ ஓட்டுறவங்க. அவங்க எப்பவுமே அவங்கள்ட்ட பேசும்போதே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். ஏன்னா எப்பவும் சொல்லுவாங்க எப்பவும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். காலையில ஸ்கூல் பிள்ளைங்களை ஏத்திட்டு போறதும், ஈவினிங் கொண்டு வந்து விடுறதும் அப்படித்தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்சம் வியாபாரம் தொடங்குனாங்க. அதாவது ஆட்டோவிலேயே வச்சு சின்னதா ஒரு மீன் வியாபாரம் மாரி தொடங்குனாங்க. 2 வருஷத்திலேயே ஒரு கடைய பார்த்து அங்க மீன் வியாபாரம் பண்ணாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2 கடைய எடுத்தாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களோட பிசினஸ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க. அதாவது 2 கடையாச்சு, 2 கடை 3 கடையாச்சு. இப்போ மொத்தம் அவங்க 5 கடை வச்சிருக்காங்க. அதாவது மீன் கடைய 5 கடை வச்சிருக்காங்க. சோ இதுதான் வளர்ச்சி. அப்போ அவங்க போன பாதையும் கரெக்டான ஒரு பாதை. அவங்க அப்ப ரிஸ்க் எடுக்க தயங்கி இருந்தாங்க அப்படின்னா, இப்ப 5 கடைக்கு ஓனரா இருக்க மாட்டாங்க. இப்பவும் பிள்ளைங்கள கொண்டு போய் ஸ்கூல்ல விடவும், ஸ்கூல்ல இருந்து பிள்ளைங்கள கொண்டு வந்து வீட்ல விடவும் அப்படித்தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்னு எந்த விஷயமும் தெரியாம எந்த இடத்துலயும் சிக்கிறாதீங்க. 5வது விஷயம் என்ன அப்படின்னா, பணக்காரங்க அவங்களோட தொழில வந்து ரொம்ப நேசிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப வாரன் பஃபெட், எலான் மஸ்க் இவங்கள்ட்ட அவங்களோட துறைய பத்தி நம்ம கேட்டோம் அப்படின்னா, மணிக்கணக்குல உட்கார்ந்து பேசுவாங்க. நிறைய காரியம் அதாவது அவங்களோட தொழில பத்தி அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களோட துறைய வந்து அவங்க நேசிக்கிறாங்க. புதுசா எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அதை அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ நீங்களும் பணக்காரங்களா ஆகணும் அப்படின்னா கண்டினியூவா நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட தொழில், உங்களோட வேலைக்கு என்னது புதுசு புதுசா வருது அப்படின்னு எப்ப அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பணக்காரங்க அவங்க தொழிலுக்கு சம்பந்தமானவங்கள மட்டும்தான் அவங்க கூட வச்சிருப்பாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ என்னோட தொழிலுக்காகவும், என்னோட வேலைக்காகவும், என்னோட கூட உள்ளவங்கள நான் அவாய்ட் பண்ணவா அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களோட வளர்ச்சிக்கு நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி இருங்க. ஏன்னா உங்களோட வளர்ச்சிங்கிறது கரெக்டான பாதையில போக வாய்ப்பு இல்லாம ஒரு தடையா இருக்கும். சோ அதனாலதான் கோடீஸ்வரர்கள் எல்லாமே அவர்களோட தொழிலுக்கு சம்பந்தமான ஆட்கள் கூட மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க. ஒரு வேர்டு கூட இருக்கு. நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்றேன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குங்க. உங்களை சுற்றி உள்ளவங்கள சரியானவங்களா அமைக்கிற பொறுப்பு வந்து உங்களுக்கு இருக்குங்க. அது ஒரு முக்கியமான தகுதிங்க. 7வது பாயிண்ட் விடாமுயற்சி. பணக்காரங்க அவங்க எடுத்த முயற்சியில இருந்து அவங்க பின்வாங்கவே மாட்டாங்க. முடியாது அப்படிங்கிறது அவங்க வாயில இருந்து வரவே வராதுங்க. எத்தனை சோதனைகள், தடைகள் வந்தாலும் அவங்க எடுத்த விஷயத்த முயற்சி பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. விடாமுயற்சி எப்போ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் அதிகமா ஒரு விஷயத்துல ஆசைப்படும் போதுதாங்க வரும். ஒரு சிலவங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா ஏதாச்சும் தடைகள் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கெல்லாம் நான் லாய்க்கே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க மனசாலையும் தளர்ந்து போயிருவாங்க. ஆனா பணக்காரங்க ஒரு தடை வந்தாலும் முயற்சி செய்து அவங்க நினைச்ச இடத்தை அடையணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல தடைகள் வந்தாலும் மனம் வந்து சோர்வு ஆனாலும் அதாவது வெற்றி பெறுவதற்கான அந்த இடத்தை மட்டும் தாங்க நம்ம டார்கெட் பண்ணணும். நீங்க விடாமுயற்சியோட ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றி தரும். 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்குங்க. பணத்தை கையாளுற திறன், பணம் நம்ம கைக்கு கிடைச்சுன்னா அங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், அப்ப எதுல லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நல்லாவே அவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா நிறைய பேர் பணக்காரங்க ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா பணம் கைக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்காது. சோ நீங்க கரெக்டான முறையில அந்த பணத்தை கையாளும் போதுதான் அந்த பணம் வந்து உங்கள்ட்ட தங்கும். பணக்காரங்க வந்து பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அந்த பணம் வந்து அவங்கள்ட்ட தங்கிக்கிட்டே இருக்கு. நீங்க பணக்காரன் ஆகணும் அப்படின்னா பணத்தை பத்தின நாலேஜை நீங்க வளர்த்துக்கோங்க. எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு கூடுதல் ப்ராஃபிட் கிடைக்கும், மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டி ஷேர்ல போடலாமா. இப்போ ஒரு 10,000 நம்ம கைக்கு கிடைச்சுன்னா அந்த 10,000 செலவு பண்ணோம்னா ஒரே டைம்ல அது முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த 10,000 ரூபாயை எப்படி நம்ம 20,000 ரூபாய் ஆக்கலாம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு செயல்படணும். நம்மளுடைய சிந்தனைகள் எப்பவுமே ஷார்ட் பீரியடுக்கா இருக்க கூடாதுங்க, லாங் டேர்முக்கா இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். சோ இப்படி சிந்திச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்களும் பணக்காரங்களாகலாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. பணம் கையில் தங்கல அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும். மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.